ஷிரடி கோவிலில் இருக்கக்கூடிய டெம்பிள்லேருந்து வாங்கின இந்த சாய்பாபா பாக்ஸ், அதாவது பாதங்களும் பாபாவோட அந்த ஷிரடியோட அந்த உருவம் பதிச்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் சூப்பராக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பாக்ஸ் தான் குக்கீஸோட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஆஷாஸ் குக்கீஸ் நியூ இயர் ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட 1000 rupeesக்கு மேலே குக்கீஸ் வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்குமே இந்த பாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நியூ இயர் வரலுமே கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட குக்கீஸ் பார்த்திங்கன்னா 100% வெஜ் குக்கீஸ். ஸோ அதில் எக் சேர்க்கறது கிடையாது. அதுமாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் கிடையாதுங்க. கோதுமை மில்லட்ஸ் யூஸ் பண்ணி, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய குக்கீஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய குக்கீஸ் எல்லாமே மைதா, பாம் ஆயில், ஒயிட் சுகர் தான். ஸோ நல்லதே கிடையாது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால தான் நான் என் பையனுக்காக செஞ்ச இந்த குக்கீஸ் இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த சூப்பரான குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கருப்பு கவுனி குக்கீஸ் இருக்குது, மல்டி மில்லட் இருக்குது, திணை குக்கீஸ் இருக்குது, ராகி, கோதுமை, காஜு, ராயல் வீட்னட்னு சொல்லி எக்கச்சக்கமான குக்கீஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கணும். மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய், வந்துட்டேன். ஆஷா வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணம்மா அவன் அவன் சூட்கேஸ் தூக்கின்னு வரான் பாரு. வா 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 செல்லோ. வந்துட்டேன். சொல்லு சொல்லு, வந்துட்டேன் சொல்லு. வந்துட்டேன். அம்மா மாதிரி சொல்லு. வந்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உமா வந்திருக்காங்க. நம்ம மேலே வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் வரவே இல்லை. இங்கே கொஞ்சம் நாள் இருப்பாங்க அம்மா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்றாங்க. ஏன்னா இப்போ தானே வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம். அப்படின்னால பூஜை ரூம்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நிறைய நாங்கள் ஹாப்பியான டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதை அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ఆశ నాకు ఆశగా ఉంది. ఆశ ప్యారిస్ వెళ్ళాలి. ఇదంతా దగ్గర చూడాలి. ఆశ తీరదు కదా ఆశ. నా ఆశ నా ఆశ తీరదు. చాలా బాగుంది ఆశ. సూపర్గా ఉంది. అమ్మ పక్కన ఉட்காந்துக்கப்போ தரேன். இப்படி தரேன். ஹாய் சொல். உன் பேர் என்ன? நியானா. படுக்கோமா. உமா குட் நைட். குட் நைட். தூங்கு. Ready, everyone? 1, 2, 3, 4. Pachi! Pachi! Brush your teeth. Take a bath. Sana. அது என்னது அது? Cute. Good. Very good. Super. Is it? டீ. டீ டீ எங்க இருக்கு? இந்த இருக்கு பாரு, நல்லா பாரு. Very good. Super. மீன் எக்ஸ்ரே. ಇದು ಇದು அது மேல கரெக்டாக పెట్టాలి. ಇದು ఈ வெரி குட். சூப்பர். ஸோ எங்கள் அம்மா வந்ததுலேருந்து விவான் எங்கள் அம்மா விடவே இல்லைங்க, கூடவே இருந்து அவன் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாலும் அது எல்லாமே ஒரே டேபிளில் பண்ணி காமிச்சிட்டான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து புக்கையும் வந்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்து கதை கேட்டுட்டு தூங்க போயிட்டான். ஸோ இந்த மாதிரியே ஃபஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி கிளம்பணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் பற்றி கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணி ஆகணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கேஜ் பார்த்தோம் இல்லையா, ஒரு காம்போ பேக் பார்த்தோம். பட் இது பார்த்திங்கன்னா குவீன்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்ட்டு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக
சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே எனக்கு பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ லுக் குட் அண்ட் ஸ்மெல் குட் அப்படின்வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த விஸ்காண்டியில் வந்து இந்த குவீன்ஸ் ஆஃப் ஹார்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரூல் ஹார்ட்ஸ் அண்ட் ஸ்டீல் த ஷோ அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 20% பர்ஃப்யூம் ஆயில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால விஸ்காண்டி பர்ஃப்யூம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிச்னஸ் ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்டென்ஸான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக த்ரூ அவுட் த டே கொடுக்கும். இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி பர்ஃப்யூம் சொல்லலாம். ஏன்னா வந்து ஹை குவாலிட்டி இன்க்ரீடியன்ட் வச்சு ஆல் டே வேருக்கு வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாக நம்மளுக்கு வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெயின்ஸ்லாம் எதுவும் வராதுங்க. நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி ஸ்கின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து ஜென்டில் ஆன் ஸ்கின். ஸோ உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷன்லாம் இருக்காது. ஸோ அதனால் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஆப்டான ஒரு பர்ஃப்யூம் சொல்லலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இங்க பூசு, அந்த அங்க பூசு, அங்க அந்த இங்க பூசு, இந்த இங்க பூசு. அவன் சுத்திறான் பாரு. நானும் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி ஹாப்பியாக சிரித்து பேசுகிறத விவான் பார்த்துட்டு அவன் அப்படியே எங்களையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான். ஸோ ஹாப்பியாக இருக்கிறது குழந்தைங்க பார்க்குறப்போ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களே. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா குழந்தைங்க சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். விவான் வந்து கையிலேயே ஹார்ட் காட்டுறான் பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஹார்ட் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். நான் வந்து நியூ இயர்க்காக சில சாரீஸ் வாங்கியிருக்கேன். 3 சாரீஸ், ஒன்று எனக்கு, ஒன்று என் மாமியாருக்கு, ஒன்று என் அம்மாவுக்கு அப்படின்ட்டு. இந்த 3 சாரீஸுமே பார்த்திங்கன்னா விமன் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தாங்க பார்த்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரீ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் தாங்க இது கட்டலாம், சாஃப்ட் டிஷ்யூ சில்க். ஸோ அதனால கட்டலாம் அப்படின்னாங்க. இது வந்து ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு, மற்றபடி பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோல்டு ஷேட் இருக்கும். செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குல்ல இப்போது. இந்த சாரீ வெளியில் விலை அதிகமாக இருக்குது. பட் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா 899 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறாங்க. 899 ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது, நான் தாராளமாக வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சாரீ எங்கள் மாமியாக இருக்குதா. ஸோ அவங்களுக்கு ஜிகு ஜிகு இந்த பட்டு சாரிலாம் பிடிக்காது. ஸோ ரொம்ப சாஃப்டான காட்டன் பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த காட்டன் சூஸ் பண்ணேன். ஸோ குட்டி குட்டி பூ போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பிளெயின் அந்த பிளாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல்லவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து நூல் வந்து அப்படியே வந்து ஹேங்கிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் சூப்பராக இருக்குது. அண்ட் காட்டன் வந்து சாஃப்ட் காட்டனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ இது பார்த்திங்கன்னா காதி காட்டன் 550 ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ரீசனபிளாக பட்டுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து மெயினாக வாங்கினேன். உங்களுக்கு இந்த வாழைப்பட்டு சார் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான நம்மளுக்கு வந்து பீச் கலர் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாழைப்பட்டு சாரிக்கு வந்து ப்ளவுஸ் வராது, நம்ம ப்ளவுஸ் தனியாக தைச்சிக்கணும். பட் சாரீ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1030 ப்ளஸ் ஷிப்பிங் வந்ததுங்க எனக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த 3 சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன். எங்கள் மாமியாருக்கு வந்து பட்டு சாரீஸ், ரொம்ப வெயிட்டான சாரீஸ், ரொம்ப வந்து இந்த ஒர்க் இருக்கிற சாரீஸ் பிடிக்காது. அவங்க ரொம்ப சர்ட்டில் ரொம்ப லைட்டாக விரும்புவாங்க. அம்மாவுக்கு வந்து பட்டு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஜோதிகா இன்ஸ்பைர்ட் சாரீ கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ அம்மாவுக்கு இந்த சாரீ கொடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து நியூ இயர் கண்டிப்பாக அதை கட்டிப்பாங்க. ஸோ உங்களுக்கும் என்ன அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க், இன்ஸ்டா பேஜ் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப் ஃபோன் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ இந்த சாரீஸ் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. அம்மாவும் என்னோட மாமியார் 2 பேரும் வந்து வாக்கிங் போகிறாங்க. அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி இந்த மஃப்லர் கட்டிக்கிட்டு கீழே 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. மாமி வாங்க போலாம். ரேவந்த் கீழே போயிட்டான். அம்மா இங்க பாருங்க, என்னம்மா சரோஜா தேவி மாதிரி கேங்க 2 பேரும். சரோஜா தேவி மாதிரி நல்லா இருக்கீங்க 2 பேரும் யூனிஃபார்ம் மாதிரி. வாஸ்ருதி போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. போயிட்டாங்க. பாய் பாய். அம்மா டின்னருக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் கேட்டாங்க. நாங்கள் பூரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளே இவரும் வந்து ஒரு பூரி எடுத்துகிட்டு வந்து அழகாக உருட்டிட்டு இருக்காரு பாருங்க. சில பண்ணதை அப்படியே பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுறான். ஸோ குழந்தைங்க நம்மளை பார்த்து கற்றுப்பாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள். அழகாக அவனே வந்து ரவுண்டாக ஷேப் பாருங்க, எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். நான் பால் மாதிரி கொடுத்தேன், அவனே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டான். ஸோ வருங்காலத்தில் நல்ல பெரிய வந்து குக்காக வருவான், இல்லை ஷெஃபாக வருவான்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இல்லைன்னா நல்லா ஒய்ஃபுக்கு நல்லா சமைக்கிற ஹஸ்பண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பழகி விட்டோம் அப்படின்னா வரப்போகிற பொண்ணு
பொண்ணுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, என்ன சொல்கிறீங்க? எப்படி ஒரு பொண்ணு வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், ரொம்ப வந்து நல்லா போல்டாக இருக்கணும் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி ஆண் பிள்ளைங்களும் வீட்டு வேலை தெரியணும், குக்கிங் தெரியணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் பெண்கள் இல்லைனாலும் சமாளிக்க தெரியணும், பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது இல்லையா? நான் அப்படி தான் சொல்லி வளர்க்குறேன் 2 பசங்களையுமே. அதனால பார்த்திங்கன்னா நல்ல ஹஸ்பண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சூப்பராக விடிஞ்சது. ஸோ நல்லா வந்து அம்மாவுக்கு டைம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விவான் குட்டி உமாவுக்கு வந்து பனானா கட் பண்ணி அவனே ஊட்டி விட்றான். ஆச்சா ஷிங்கில் போட்டிருப்போம். உமா ஸ்மைல். ஐயோ விவான் ஸ்மைல். இங்க பாரு, இங்க பாரு. பேய் பேய். விவான் ஸ்மைல். குட்டி ஸ்மைல் பண்ணுமா? ஏய் கம்பர்.